Hello traders, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து Binomo அப்படிங்கற ஒரு ட்ரேடிங் ஆப் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ட்ரேடிங் ஆப்ல வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா, இதல வித்ட்ராவல் பண்ண முடியுமா முடியாதா, இது உண்மையா பொய்யா அப்படினு ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும் நார்மலா இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு. அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு முன்னாடி இந்த Binomo பத்தின ஒரு சில விஷயத்தை வந்து பேசிட்டு நம்ம டாபிக் உள்ள போவோம். இப்போலாம் வந்து YouTubeல வந்து ரொம்ப அதிகமா Binomo ஆப் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Binomo ஆப் மட்டும் சொல்லிட முடியாது. ஒலிம் ட்ரேட், IQ ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான ஆப்ஸ் எல்லாம் YouTubeல ரொம்ப அதிகமா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு யூடியூபரோட வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணா கூட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான ஆப்ஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த யூடியூபர்ஸோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி அந்த யூடியூபர்ஸோட வீடியோ பார்க்கும்பொழுது அந்த யூடியூபர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆப்பும் இந்த மாதிரி Binomo, IQ ஆப்ஷன் இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்ஸாக தான் இருக்குது. அவங்க ப்ரொமோட் பண்ணுறது கூட எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்க்கணும், பார்த்துட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா பைன்னு கூட சொல்கிறது கிடையாது. மார்க்கெட் மேலே போச்சுன்னா அப் அழுத்தணும், மார்க்கெட் கீழே போச்சுன்னா டவுன் அழுத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லி முடிச்சிடறாங்க. இதை பார்க்கும்போது வியூவர்ஸுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஓகே அப்பு டவுன் தான் போல இருக்குது, ரொம்ப ஈஸி தான் போல இருக்குது, நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணிவிட்டு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து போட்டு ட்ரேட் பண்ணி அதை லாஸ் பண்ணிட்ட அப்புறம் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு வெளியில் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோவோட ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன அமௌண்ட்டு போட்டு ஒரு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வரதை விட இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து எடுக்கிறது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து Binomo வந்து ஓப்பன் பண்ணிப்போம். Binomoல வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய மெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸுங்க Binomoவை பொறுத்த வரைக்கும். என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து ஹிஸ்ட்ரி, நம்ம வந்து ட்ரேட் எடுத்தக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து டோர்னமெண்ட்டு, அதாச்சும் அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வைப்பாங்க போல இருக்குது. அந்த டோர்னமெண்ட்டுக்கான அந்த ப்ரைஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டினா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்து வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா கேலண்டர், நம்ம ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் வந்து நம்ம வந்து பார்ப்போம், நியூஸஸ் பார்ப்போம், எப்போ வந்து என்னென்ன பேர்லாம் வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்ற நியூஸஸ்லாம் வந்து பார்ப்போம். அதே விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து கேலண்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டுன்றது சும்மா நார்மல் தான். கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன், இந்த எஜுகேஷனில் கூட ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறது, அப்போ இந்த எக்கனாமிக் கேலண்டர் அதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்களாக தான் இருக்குமே தவிர்த்து இந்த டெக்னிக்கலாக எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அது என்ன டெக்னிக்கலாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டைம் ஃப்ரேமில் இப்படி தான் அனலைசஸ் பண்ணணும், இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக்கலாக எந்த ஒரு அனலைசிஸ் வீடியோஸுமே வந்து கொடுக்கல. அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா ட்ரேட் பண்ணுறவங்க வந்து எல்லாருமே அந்த ஒரு டெக்னிக் அனாலிசிஸை பார்த்துட்டு தான் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ், ஒரு சிலர் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு தான் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோஸுமே Binomo ஆப்பில் வந்து கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ். மற்றபடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. சைடில் வந்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேமு நம்ம ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மினிமம் 5 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 டேஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் ஒரு 1 மந்த் வரையும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து கொடுக்கல. 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 டே கொடுத்துருக்காங்க, 50 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 செகண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா சார்ட் டைப்பு, லைன் சார்ட்டு, கேண்டில், நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது கேண்டில். சில பேர் லைன் சார்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது கேண்டில். அது கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்ஸு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூவிங் ஆவரேஜ், RSI அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. அது கீழே வந்தீங்க அப்படின்னா டூல்ஸு, சேனல், ட்ரெண்ட் லைனஸ், அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லாம் ட்ரா பண்ணக்கூடியது, ஹரிசாண்டல் லைனு அந்த மாதிரிலாம் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் கொஞ்சம் மெயின் விண்டோஸே வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஏகப்பட்ட டெபாசிட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஐலேருந்து நெட் பேங்கிங், பேடிஎம், ஃபோன்பே, ருபே கார்டு, ஃபோன்பே, ஜிபே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ஊரில் வந்து என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணுவோமோ அந்த எல்லா மெத்தட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. வித்ட்ராவல் ஃபண்ட் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணால் தான் வந்து காட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன மெத்தடில் வந்து வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ வித்ட்ராவல் மட்டும் நம்ம டெபாசிட் பண்ணும்போது தான் காட்டும். இது வந்து டிரான்சாக்ஷன் பண்ண ஹிஸ்ட்ரி, இது வந்து ஸ்டேட்டஸ். அதாச்சும் நம்ம ஒரு 350 ரூபா வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு,
30,000 30,000 வந்து டெபாசிட் பண்ணோன்னா கோல்டு, 65,000 டெபாசிட் பண்ணால் விஐபி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பினோமோவுடைய அந்த டெபாசிட்டோட அந்த விண்டோஸில் வந்து இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ வந்து ட்ரேடிங் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ட்ரேடிங் பேஜில் தான் வந்து மெயின் சைடில் வந்து டெமோ அக்கௌண்ட்டை ரியல் அக்கௌண்ட்டை அப்படின்றத காட்டும். இந்த ட்ரேடிங் பேஜில் தான் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஒரு கரன்சியோ இல்லை ஒரு ஸ்டாக்கோ இல்லை கிரிப்டோ கரன்சியோ வாங்க போகிறோம் அப்படின்றத இங்கே தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு 100 ரூபீஸுக்கு வந்து ஒரு கரன்சியை வந்து பை பண்ணுறேன், செல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் டைப் பண்ணுவீங்க. கீழே இருக்குது பார்த்தீங்களா டைமர், இந்த டைமர் தான் இங்கே மேட்டர். என்னடா அந்த டைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து சில பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து காலைல ஒரு 9 மணிக்கு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 3 மணியோ 4 மணியோ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது, அந்த 3 மணி 4 மணிக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணலனா கூட அந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்கர் சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டைமிங்குள்ளே வாங்கி விற்கிறது தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான் பினோமாலையும் வச்சுருக்காங்க. பினோமாவில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1 ஹவர் வரையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சில ட்ரேடிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் மாறுது. ஒலைம் ட்ரேடில் வந்து 24 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்கான் மேக்ஸிமம். ஆனால் பினோமாவில் வந்து மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸையோ இல்லை கரன்சியோ இல்லை கிரிப்டோ கரன்சியோ வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த 1 ஹவர் கழித்து நீங்கள் க்ளோஸ் பண்ணனாலும் கூட அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதை தான் டைம் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் எக்ஸ்பைரின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அதனால தான் பினோமோ ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணாததுக்கான ஒரு காரணமே இது தான். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 1 ஹவர் இப்போ ஒரு 1 மினிட் வச்சுப்போம். ஒரு 100 ரூபீஸு இதில் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் கரன்சி ஃபேர் வந்து வாங்குவோம். ஹீரோ யூஎஸ்டி வாங்குவோம். இப்போ ஹீரோ யூஎஸ்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் பொழுது இந்த ஹிஸ்ட்ரியில் இதோடைய டைம் காட்டும் 1 மினிட்ஸ் கரெக்டாக 1 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ். நம்ம வந்து ஹீரோ யூஎஸ்டியில் வந்து ஒரு பை ஆர்டர் வந்து போட்டிருந்தோம். அந்த பை ஆர்டரோட டைம் எக்ஸ்பைரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட் 15 செகண்ட்ஸு. அந்த 1 மினிட் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வாங்கி வச்ச அந்த பை ஆர்டரோட ப்ரைஸ் ஒரு பிப்பு வந்து அதிகமானா கூட, அதாச்சும் ஒரு பாயிண்ட் அதிகமானா கூட அந்த 1 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே 1 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு பாயிண்ட் அதிகமானா கூட 75% ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகும். மீதி 25% ப்ராஃபிட்டை வந்து புரோக்கர் இருக்குது, அதாச்சும் பினோமோவுக்கு வந்து நம்ம கமிஷன் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவே நம்ம வந்து வாங்கி வச்சக்கூடிய அந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு பிப்பு அதாச்சும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தால் கூட அந்த 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஹீரோ யூஎஸில் வந்து ஒரு செல் ஆர்டர் போடுறேன். அதே 100 ரூபீஸ் 1 மினிட் டைம் எக்ஸ்பைரியில் வந்து போடுறேன் செல் ஆர்டரு. ஹிஸ்ட்ரி பார்ப்போம். 1 மினிட் 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட்ஸ்னு கம்மியாகிட்டே இருக்குது. இப்போது என்னென்னா கிரிப்டோவில் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து கிரிப்டோவில் போட்டிருக்கேன். இப்போ 1 மினிட் 53 செகண்ட்ஸ் 52 செகண்ட்ஸ்னு கம்மியாகிட்டே இருக்குது. இப்போது நம்ம வாங்கி வச்ச ப்ரைஸை விட ஒரு பாயிண்ட் கீழே இருந்தால் கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஒரு 82% ப்ராஃபிட் நமக்கு வந்துருக்கு. மீதி இருக்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம அந்த பினோமோவுக்கு கமிஷனாக போயிடும். அதுவே இப்போ ஒரு பாயிண்ட் வந்து மேலே இருந்தால் கூட நமக்கு லாஸு. நீங்கள் போட்டக்கூடிய அந்த $100 வந்து லாஸு. அது யாருக்கு போகுது எது போகுதுன்ட்டு அது பின்னாடி ரிசர்ச் பண்ணால் தான் தெரியும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது லாஸு. இப்போ பார்ப்போம் இந்த ட்ரேட் என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். பாருங்கள், ஒரு பாயிண்ட் மேலே போனால் கூட, ஒரே பாயிண்ட் மேலே போனால் கூட மொத்த அமௌண்ட்டுமே வந்து நமக்கு லாஸாக முடியும். அதே ஒரே பாயிண்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா மொத்தமும் நமக்கு ப்ராஃபிட்டாக முடியும். பாருங்கள், நம்ம வாங்கி வச்சதை விட ஒரு பாயிண்ட்டை வந்து கீழே தான் முடிஞ்சிருக்கு. முடியும் பொழுது அதாச்சும் 1 மினிட் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருக்கு. அந்த எக்ஸ்பைரி டைமுக்குள்ளே வந்து முடிஞ்சிருக்கு. அப்படி முடியும் பொழுது நமக்கு வந்து ஒரு 82 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. பினோமோட ட்ரேடிங் வந்து இப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பை பண்ணும்போது ஒரு பாயிண்ட் மேலே இருக்கணும், நம்ம செல் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் கீழே இருக்கணும். அந்த டைம் எக்ஸ்பைரியை நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பாயிண்ட் மேலே இருக்கணும், 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பாயிண்ட் கீழே இருக்கணும். அதே 10 மினிட்ஸ்னால் 10 மினிட்ஸ், 15 15, 1 ஹவர்னா 1 ஹவர். அந்த டைம் எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து பினோமாலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பினோமோ மட்டும் கிடையாது, ஒலைம் ட்ரேட், ஐக் ஆப்ஷன் நிறையா. இந்த டைம் எக்ஸ்பைரி வச்சு பண்ணும்போது நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். முடியாதுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா எந்த விஷயமும் இங்கே முடியாது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் யாரால் முடியும் அப்படின்றது இருக்குது. ஒரு பிகினராக வரீங்க, ஒரு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியல, ஒரு பிகினராக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியவே முடியாது. அந்த டைம் எக்ஸ்பைரியில் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒர்க் ஆகிருக்கணும். அந்த 10 மினிட்ஸ் தாண்டி 20 மினிட்ஸில் ஒர்க் ஆகுது, 30 மினிட்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது ஒரு யூஸ்மே கிடையாது. அதேமாதிரி ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் வச்சு நீங்கள் டைம் எக்ஸ்பைரி, அதாச்சும் நான் சொல்கிறது டைம் எக்ஸ்பைரி வந்து ஒரு 1 ஹவர் வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த 1 ஹவருக்குள்ளே ஒர்க் ஆகிருக்கணும்.
அதை தாண்டி ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்கள் லாஸில் தான் முடியும் உங்களோட எல்லா ட்ரேடுமே. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த டைம் எக்ஸ்பைரிக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாஸில் தான் முடிப்பீங்க. இதெல்லாம் வந்து பிகினருக்கு வந்து சூட் ஆகும். சில பேர் வந்து நல்லா ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட அந்த 15 மினிட்ஸ் டைம் எக்ஸ்பைரி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே என்ன நடக்க போகுது, ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த டைம் எக்ஸ்பைரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறவங்க கூட அப்படி தான் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிகினருக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நுணுக்கமாக பண்ண தெரியாது. அந்த நுணுக்கமாக பண்ணக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வெளியில் படித்து தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வரும்போது வேணால் ப்ராஃபிட் பண்ணலாமே தவிர்த்து ஒன்றுமே எனக்கு தெரியலப்பா நான் உள்ளே வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மணி வந்து லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு மணியை லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிகிறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு பேசிக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த லாஸ் பண்ணக்கூடிய மணியை கொஞ்சம் ப்ராஃபிட் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சார்ட்டு. இந்த சார்ட்டை பார்க்கும்பொழுது இப்போது மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ. இப்போ ட்ரேடிங் வியூ வந்து எடுத்துப்போம். ட்ரேடிங் வியூ தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சார்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதே வந்து இப்போ MT4 அதாச்சும் மெட்டா ட்ரேடர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெட்டா ட்ரேடருக்கான அந்த டேட்டாஸ் வந்து அது ஒரு சார்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம அனலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ட்ரேடிங்கில் தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ட்ரேடிங் வியூவோட சார்ட்டையும் நம்ம பண்ணக்கூடிய மெட்டா ட்ரேடரோட சார்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணும்போது 95% வந்து சிமிலராக இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே ஒன்று தான். அதனால் இந்த சார்ட்டுக்கும் அந்த சார்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது 95, 98 கூட சொல்லலாம். 98% கூட சிமிலராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பினோமோ ஒலைம் அந்த மாதிரி ட்ரேடிங்கோடைய சார்ட் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது 100க்கு ஒரு 60 or 70% தான் வந்து கரெக்டாக இருக்குது. மீதிலாம் வந்து சருன்னு ஏறுது. இது என்ன கணக்குன்னே தெரியல. பினோமோவில் வந்து நான் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைம் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். நம்ம வந்து மெட்டா ட்ரேடர் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஃபாரெக்ஸில் ஆகட்டும் இல்லை கிரிப்டோ ஆகட்டும் ஏதாச்சும் இதில் ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அனலைசஸை வந்து ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதை வந்து 4 நாள் ஆகட்டும், 1 மாதம் ஆகட்டும், இல்லை 6 மாதம் ஆகட்டும், இல்லை ஒரே நிமிஷம் ஆகட்டும், எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியும். ஆனால் பினோமோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளால் அப்படி வெயிட் பண்ண முடியாது. அங்கே வந்து நீங்கள் டைம் எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒரு ட்ரேடே வந்து எடுப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மெட்டா ட்ரேடில் பண்ணும்போது கிடையாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து 100% நம்பலாம். நம்ம வந்து பினோமோ மாதிரியான அந்த ஆப்பை வந்து ஒரு லக்காக வேணால் நம்ப முடியுமே தவிர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்மளால் நம்புறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்த டைமிங்குள்ளே நீ ப்ராஃபிட் எடுக்கணும், நீ இந்த டைமிங்குள்ளே நீ லாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அங்கே வந்து உங்களுக்கு லக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு தோணுமே தவிர்த்து நம்மளோட அனலைசிஸை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணாது. நம்ம வந்து OCTAFX, EXNESS, அப்புறம் ப்ளூபெரி அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அனலைசிஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து டைமிங்கோ லக்கோ அப்படின்றது வந்து கை கொடுக்காது. ஆனால் பினோமோ ஒலைம் ட்ரேடு அந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது அங்கே வந்து ஒரு லக்கு தான் வந்து கை கொடுக்கும். அதனால தான் வந்து ட்ரேடிங்கிறது லக்கு அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. இல்லை எனக்கு பினோமோவே கரெக்டாக இருக்குது, நான் பினோமோ தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டைம் எக்ஸ்பைரிக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணி முடிக்க முடியும். இல்லை எனக்கு இந்த எக்ஸ்பைரி டைம்லாம் எனக்கு வேண்டாம், நான் இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா நான் 4 hours நான் ஹோல்டு பண்ணணும், 1 month ஹோல்டு பண்ணணும், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரேடிங் ஆப் சைடு போகாமல் XMO இல்லை OCTAFXோ இல்லை EXNESSோ அந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கிட்ட ப்ராப்பராக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கை கொடுக்கும். நீங்கள் வந்து IQ ஆப்ஷன், பினோமோ, ஒலைம் ட்ரேட் அந்த மாதிரி ட்ரேடிங் ஆப் சைட்டு போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து லக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் நீங்கள் OCTAFX, EXNESS, XM அந்த மாதிரி ப்ரோக்கரேஜில் ப்ராப்பராக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக டெக்னிக்கல் அனலைசிஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் அனலைசிஸ் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு லக்குலாம் வந்து கை கொடுக்காது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பின்னாடி போங்க. ஏன்னா அதுதான் ப்ராப்பராக ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லக்கு வந்து என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு லக்கில் வந்து ட்ரேட் பண்ணணுமா இல்லை நான் ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க அப்படின்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ட்ரேடிங் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரேடிங் ரிஸ்க்கு தான், ஆனால் முடியாதெல்லாம் கிடையாது. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்குன்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொல்லுவீங்க கற்றுக்கிட்டால் மட்டும். ஸோ ப்ராப்பராக கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள்.